ஆனால் இந்த அரசு தான் நான் ஊழல் செய்து விட்டது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கசிய விட்டதன் மூலம், இடி கசிய விட்டதன் மூலம் எதிர்கட்சிகள் திமுக அரசு மீது பாய்வதற்கான வழி ஏற்படுத்திருச்சு. இல்ல இப்ப கொஸ்டின் என்ன, இது அரசியலாக்கப்படுதுன்றத நான் சொல்றேன். அரசியல் டிஎம்கேக்கும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வேணும், ஏடிஎம்கேக்கும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வேணும், அரசியல் பண்றவங்களுக்கு இந்த பாயிண்ட் வேணும். மக்களுக்கு என்ன வேணும்? டாஸ்மாக்ல 10 ரூபாய் ஒரு பாட்டில் மது அருந்துறவங்க ஈவினிங்ல போய் மது வந்துடுறாங்க. அவங்க வந்து டாஸ்மாக்ல போய் பாட்டில் வாங்குறாங்க. அந்த ஒரு பாட்டில் மேலே 10 ரூபா கட்டுறாங்க. டாக்ஸும் கட்டுறாங்க அந்த டாஸ்மாக்ல வாங்கக்கூடிய மது மேல. மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு, ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த ஊழல் நடக்குதுன்னா அந்த ஊழல் மேல இன்வெஸ்டிகேட் பண்றதை மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இது டிஎம்கே அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் நடந்ததான்றது மக்களோட பிரச்சனை கிடையாது. இப்ப இன்னைய தேதியில டாஸ்மாக்ல 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா இன்னைய தேதியில? அப்போ அங்க ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா? இன்னைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாஸ்மாக் அதை சரி பண்ணிட்டாரா? பண்ணல. அப்போ அந்த பணம் எங்க போகுதுன்றது தானே பாயிண்ட் டு பி நோட்டட். அதுதான் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க.